இந்த வீடியோல radians to degree and degree to radians எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிகிரியில இன்புட் கொடுத்துட்டு அதை ரேடியன்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபார்முலா பார்ப்போம். பை பை 180 இன்டூ டிகிரிஸ். ஸோ இங்க இன்புட் வாங்க போற இன்புட் டிகிரிஸ்ல இருக்கும். அதை ரேடியனா கன்வெர்ட் பண்ணணும்னா பை பை 180 கூட அதை மல்டிப்ளை பண்ணணும். அடுத்ததான் வந்து இதே வந்து ரேடியன்ஸ்ல கொடுத்து டிகிரியா கன்வெர்ட் பண்ண சொன்னா அப்படியே இதை ரிவர்ஸ்ல போட்டுக்கோங்க. 180 பை பை இன்டூ ரேடியன்ஸ். ஓகேவா? ஏன்னா ரேடியன்ஸ் வேல்யூ வந்து பை கொடுப்போம், 3 பை 4 பை அந்த மாதிரி இன்புட் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதால பை கேன்சல் ஆகணும் இல்லையா? அதனால ரேடியன்ஸ் கூட மல்டிப்ளை பண்றப்போ பை கீழே வரும், டிகிரி கூட மல்டிப்ளை பண்றப்போ 180 கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியன்ஸ் டு டிகிரி கன்வர்ஷன் பார்க்கலாம். ஸோ பைத்தன் ஐடியல்ல நான் ஏன் மேத்ல பை ப்ராப்பர்ட்டி இப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இங்க 2 தடவை பை வேல்யூ யூஸ் பண்றோம் இல்லைங்களா? பை பை 180 180 பை பை ரெண்டு ஃபார்முலாக்குமே 2 கன்வர்ஷனுமே பை வேல்யூ யூஸ் பண்றதால ஒவ்வொரு தடவையும் மேத் டாட் பைன்னு கால் பண்ண வேணாம், டேரக்டா இப்படி இம்போர்ட் பண்ணிடலாம். ஃப்ரம் மேத் இம்போர்ட் மேத்னு கொடுத்தீங்கன்னா மேத் டாட் பைன் 2 தடவை ஒவ்வொரு தடவையும் மேத் டாட் பைன் கொடுக்கணும். அதை அவாய்ட் பண்றதுக்காக இப்ப நிறைய டைம் பை வேல்யூ யூஸ் பண்றீங்கன்னா டேரக்டா இந்த பைன்றதை இப்படி டேரக்டா இம்போர்ட் பண்ணலாம். ஃப்ரம் மேத், ஃப்ரம் மாடியூல் நேம், இங்க மேத்ன்றது மாடியூல், இங்க இருந்து எந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா எந்த ஃபங்க்ஷன் அந்த மாடியூல்ல இருந்து யூஸ் பண்ண போறோமோ அதை இம்போர்ட்டுக்கு அப்புறம் நீங்க கொடுத்துட வேண்டியதான். ஃப்ரம் மாடியூல் நேம் இம்போர்ட் ஃபங்க்ஷன் நேம் ஆர் ப்ராப்பர்ட்டி நேம். இங்க பைன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் டிகிரி டு ரேடியன். ஸோ இங்க இன்புட் என்ன வாங்கணும் நம்ம? டிகிரியில இல்லைங்களா? ஸோ என்டர் இன்புட் வேல்யூ இன் டிகிரி அப்படின்னு இன்புட் ஃபங்க்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ உங்க என்டர் பண்ற இன்புட் வேல்யூவை நம்பர் வேல்யூவை ஃப்ளோட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு டிகிரின்ற வேரியபிள் டிஜின்ற வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அதை ரேடியனா கன்வெர்ட் பண்றதுக்கு பை பை 180 கூட அதை மல்டிப்ளை பண்றோம். கொடுத்த டிகிரி வேல்யூவை டிஜில நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா அந்த இன்புட் வேல்யூவை பை பை 180 கூட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கேன் கெட் த ரேடியன் வேல்யூ. இப்போ கொடுத்த டிகிரி வேல்யூ ஈக்குவல்ஸ் ரேடியன் வேல்யூன்னு பிரிண்ட் பண்ணி காட்ட சொல்றோம். இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ இங்க டிகிரி வந்து 180 டிகிரி கொடுக்குறேன். ஸோ 180 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பை வேல்யூ 3.14. அதுதான் இங்க ரேடியன் வேல்யூவா கிடைக்குது. 3.14ன்றது இங்க ரேடியன் வேல்யூ அவுட்புட்டா கிடைக்குது. இப்போ வந்து அடுத்த கன்வர்ஷன் வந்து ரேடியன்ல இருந்து ரேடியன் இன்புட்டை வாங்கி டிகிரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க இன்புட் என்ன வாங்குறோம்னா என்டர் இன்புட் வேல்யூ இன் ரேடியன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவங்க கொடுக்குற வேல்யூவை RADன்ற ஒரு வேரியபிள்ல வாங்கிட்டு இப்போ இதை டிகிரியா கன்வெர்ட் பண்றதுக்கு 180 பை பை. ஸோ ரேடியன் கூட மல்டிப்ளை பண்றப்ப பை கீழே வரும். ஸோ 180 பை பை இன்டூ ரேடியன் மல்டிப்ளை பண்ணி வச்ச வேல்யூ டிகிரி டிஜின்ற வேரியபிள்ல அவுட்புட் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரேடியன் கொடுத்த இன்புட் வேல்யூ ஈக்குவல்ஸ் கிடைச்ச டிகிரி வேல்யூ. இப்போ ரன் பண்ணா உங்களுக்கு புரியும். இப்போ ரன் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி டு ரேடியன், அடுத்தது வந்து ரேடியன் டு டிகிரி. ஸோ என்டர் இன்புட் வேல்யூ இன் டிகிரி. ஸோ 5 டிகிரி ஈக்குவல்ஸ் 0.087 ரேடியன். 1 ரேடியன் ஈக்குவல்ஸ் 57 டிகிரி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.